தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃபேஸ்புக்கில் வந்திருக்கக்கூடிய புது அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ரீசெண்டாக உங்களுடைய ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருந்திருக்கும். ஸோ நார்மலாக பார்த்துட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து 4 ஆப்ஷன் தான் மேலே வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5வது ஆப்ஷனாக மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸை வந்து ஃபேஸ்புக் மூலிமா நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து பயன்படும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் சேல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக் மூலிமா நீங்கள் வந்து இந்த மார்க்கெட் பிளேஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி சேல் பண்ண முடியும் அப்படிங்கிறது போல் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் போடும்பொழுது யாருக்கு வந்து காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த லொக்கேஷனில் வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அவைலபிளாக காட்டும். ஸோ இதன் மூலிமா ரொம்பவே சுலபமாக உங்களுடைய கஸ்டமர்ஸை வந்து நீங்கள் வந்து இந்த மார்க்கெட் பிளேஸ் ஆப்ஷன் மூலயமா ரீச் பண்ண முடியும். ஸோ இப்போ என்னுடைய லொக்கேஷனுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது போல் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தெளிவாக காட்டுது. ஸோ எனக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து இதில் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும், கேட்டகரி சூஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு வீடு வந்து ரெண்ட்டுக்கு நான் வந்து விட போகிறேன் அப்படின்னாலும் அதையும் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய முழுக்க உங்களுடைய பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இந்த மார்க்கெட் பிளேஸ் ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை விற்க போகிறேன், அதை எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா யுவர் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஐட்டம் ஃபார் சேல் அல்லது வெஹிக்கிள், நீங்கள் வந்து ஏதாவது வெஹிக்கிள்ஸ் வந்து சேல் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஹவுஸ் ஏதாவது ரெண்ட்டுக்கு அல்லது சேலுக்கு விட போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ண போகிறேன். ஸோ ஐட்டம் ஃபார் சேல் அப்படிங்கிறத கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா அந்த என்ன ப்ராடக்ட் விற்க போகிறீங்களோ அதோட ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க. ஸோ கவர் ஃபோட்டோ ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன நீங்கள் செல் பண்ண போகிறீங்க, அதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது மேலும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் தேவைன்னா இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ரைஸ், அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் கஸ்டமர்ஸ் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ஷிப்பிங் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது போலலாம் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட் வந்து போஸ்ட் ஆயிரும். ஸோ இதை பார்த்து உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா ஃபேஸ்புக்கில் வந்து எவ்வளோ பேர் வந்து யூசர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ உங்கள் ப்ராடக்டை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமான முறையில் ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அஃபிஷியலான முறையில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.